ஹாய் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ் ரேங்கட் மேட்ச் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மில்லில் ரவுண்டு ஆப்போனண்ட் ஏற்கனவே 3 ரவுண்டு போயிட்டாங்க. இந்த ரவுண்டு எப்படியே எடுத்தே ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி வந்து டீம் ஆளுக்கு பேக்கப் கொடுக்குறேன். அந்த டயரில் டங்குன்னு குடிச்சு மேலே ஏறுவேன். மேலே ஏறி இந்த பக்கம் போயிட்டு இருந்தால் ஒரு எனிமையும் காணும். சரி, அந்த மூலையில் போய் நிற்பேன். அப்போ பாருங்கள், எங்கேருந்து வந்தாங்க தெரியல, 2 பேரும் அடித்து முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் உள்ள பட்டு பட்டு சாவ எடுத்து வச்சுருவாங்க. நான் செத்ததுக்கப்புறம் 2வது எனிமி செத்துருவார். இவர் ஒருத்தர் இருப்பார், இவர் இங்கே ஒரு எனிமி அடிச்சு கொண்டுருவார். இவர் யார் ஞாபகம் இருக்கா? ஒரு வீடியோவில் நான் ஏஸ் அடிக்கன்னு சொல்லிட்டு மொக்க வாங்கினார்ல, அவர் தான் அவர். ஃபஸ்ட்டு ஒரு கில் அடித்தார். செகண்ட் இந்த பக்கம் வந்தார். இந்த பக்கம் வந்து பார்த்தா எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ பாருங்கள், இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இவனையும் மண்டையில் அடித்து முடிச்சு விட்டாரு. இவனும் முடிச்சு விட்டதுக்கப்புறம் கில்லை கிளியர் பண்ணிட்டு பார்த்தா டீம் ஆள் எல்லாருமே காலி. இவர் மட்டும் தான் இருந்தார். இவர் ஏற்கனவே 2 கில், ஆப்போனண்ட் 2 பேர். அவங்க அடித்தா அவர் ஏஸு. பின்னாடி இருந்து ஒருத்தன் வருவான். அவன் சொன்னதை மட்டும் பாருங்களேன். அடி வாங்கிறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்தன் வந்து மண்டியில் வாங்கி செத்துட்டான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார். அவர் அந்த கண்டெய்னரில் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பார். நம்ம டீம் ஆள் அவரை பார்த்து சுடுவார். டக்குன்னு பார்த்தா 137 ஒரு ஹெட்ஷாட் டேமேஜ் வந்துடும். எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி டக்குன்னு டீம் ஆள் சறுக்குன்னு போய் மின்னல் முரளி மாதிரி அங்கே போவார். அங்கே போய் அடித்ததுக்கப்புறம் அந்த லாஸ்ட் எனிமி அடிச்சுட்டு ஏஸ் அடிப்பார் பாருங்க. அப்போ கத்துனது எனக்கு மட்டும் தாங்க தெரியும். ரொம்ப பெருமையா இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க கைஸ்.